இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி here. அம்மா, உன் தம்பி பாண்டியனுக்கு பெரியசாமி சின்னசாமி ஆட்கள் சின்ன காளியாபுரம் மலையில அவனை மடக்கி கொலை செய்ய முயற்சிக்கிறாங்க. முடியா போய் காப்பாத்திக்கமா? நீங்க யார் பேசுறது? ஹலோ 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 மிஸ்டர் கண்ணையர் மேடம். பாண்டியனுக்கு ஏதோ ஆபத்தா? நாங்க சின்ன காளிபுரம் மலைக்கு போறோம். நீங்க ஸ்டேஷன் பாத்துங்க. Okay, madam. கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டருங்க. பாண்டியன் சார், உங்களுக்கு ஆபத்துன்னு போன் வந்துச்சு. இப்பதான் போறாங்க. எதுக்கு ஆபத்து? ஆமா, எங்க போறாங்க? சின்ன காளிபுரம் மலைக்கு. கான்ஸ்டபிள், நீ அப்படி போ, நீ இப்படி போ. அவங்களை விட்டுடுங்க, இல்ல ஷூட் பண்ணிடுவேன். மரியாதையா விட்டுடுங்க, இல்ல நான் ஷூட் பண்ணிடுவேன். இதான் லாஸ்ட் வார்னிங். மரியாதையா விட்டுடுங்க, இல்ல நான் ஷூட் பண்ணிடுவேன். என்னம்மா சுத்திட்டீங்க? உன்னை கைது செய்யறேன். சார், நான் சொல்றது நீ கேளுங்க. என்ன சொல்றது? கான்ஸ்டபிள். எஸ் சார், இவங்க தான் சார், அவங்க சுட்டாங்க. சார், அது எல்லாம் கோர்ட்ல வந்து சொல்லு. கான்ஸ்டபிள், விலங்க மாட்டு. நம்ம விஜயலட்சுமி வாரண்டோட வந்து என்ன கைது செய்யறேன்னு சொன்ன, இப்ப வாரண்ட் இல்லாம நீயே கைதி ஆட்டியம்மா. என்ன எஸ்பி சார், ஒரு கொலைகாரிய ஜீப்ல ஏத்திட்டு போறதா? விலங்கோட ஜனங்க மத்தியில ஏத்திட்டு போங்க, அதான் மரியாதை. ஓகே சார், வாங்க வாங்க. Pandian IPS, special squad from Delhi. I will take her into my custody.
பிலிப்ஸ், பாண்டியன் சும்மா இருக்க மாட்டான். பெரியசாமி சின்னசாமி கொலை வழக்கு முடிகிற வரைக்கும் நீ நம்ம பழைய கட்டடத்தில் ஒழிஞ்சிரு. நான் சொல்ற வரைக்கும் நீ வெளியே தலை காட்டக்கூடாது. சரி. பாண்டியா, உன்னை இந்த ட்ரெஸ்ல பார்க்கும்போது எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? பாண்டியா, இவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிற நீ இதையே எங்க கிட்ட மறைச்ச. ஆரம்பத்திலே சொல்லியிருந்தா அம்மா நான் தங்கச்சி எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்போம். சொல்ல முடியாத சூழ்நிலை. உங்ககிட்ட சண்டை போட்டு நான் டெல்லிக்கு போனேன். அங்க போலீஸ் ட்ரைனிங் எடுத்து படிப்படியா படிச்சு முன்னேறி இந்த பதவிக்கு வந்த உங்க காதலன் அசோக் என்னுடைய நெருங்கிய நண்பன். ஒரு நாள் டிஜிபி என்னை கூப்பிட்டார். அசோக் குமாருக்கு பரமேஸ்வரனால ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம். இன்னொரு தகவல் இருக்கு. மெட்ராஸ்ல இருந்தப்ப ஒரு பொண்ணோட அவருக்கு தொடர்பு இருந்ததாகவும், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு குழந்தை இருந்ததாகவும், அசோக் குமார் கல்யாணம் பண்ணிக்காம தன்னை கைவிட்டதால அவங்களால கூட அவருக்கு ஆபத்து வந்திருக்கலாமோன்னு டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. அந்த பொண்ணு ஒரு போலீஸ் ஆபீசர், பேரு விஜயலட்சுமி. இது அவங்களோட போட்டோ. சார், இந்த பொண்ணால அசோக்குமாருக்கு எந்த ஆபத்து ஏற்பட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்றீங்க? இவங்க என் கூட பிறந்த அக்கா சார். ஓஹோ, ஐ எம் சாரி. அப்படின்னா இந்த கேஸ வேற யார்கிட்டயாவது ஒப்படைச்சிடலாம். நோ சார், இந்த கேஸை நானே எடுத்துக்கிறேன். மிஸ்டர் பாண்டியன், ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. பட் ஒன் திங், இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. நம்ம டிபார்ட்மெண்ட் கூட தெரியக்கூடாது. எந்த உதவி தேவைப்பட்டாலும் தகவல் கொடுங்க, ஏற்பாடு செய்யறேன். அவசியம் நான் கமாண்டர்ஸையும் அனுப்பி வைக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். கூட பிறந்த அக்காவையே கொலைகாரியா இல்லையான்னு கண்டுபிடிக்கத்தான் இந்த பாண்டியன் ஐபிஎஸ் சென்னைக்கு வந்தா. இந்த உண்மை உங்ககிட்ட எப்படி சொல்லிருக்க முடியும்? என் அக்கா மேல தவறா பழி சுமத்திருக்காங்க டிபார்ட்மெண்ட்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா அசோக் பத்தி உனக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? முழுசா விவரம் தெரியல. கிடைச்ச தகவல் படி ஐ எம் சாரி, அசோக் குமார் உயிரோட இல்லை. நாம இப்படி ஒரு சூழ்நிலை சந்திப்போம்னு கனவு கூட நினைக்கல. அது விதி. செய்யாத தப்புக்கு கொலைகாரிங்கிற பட்டத்தை வாங்கிட்டேன். என் கையில துப்பாக்கி, அதுல என்னோட ரேகை. நான் சுடலன்னு சொன்னா இனிமே யார் நம்புவா? அப்படின்னா உங்களை சுட்டது யாரு? அங்க நடந்ததை சொல்றேன். கொலைக்கு வேண்டிய ஆதாரங்களை திரட்டி உண்மையான குற்றவாளிகளை கூண்டில் அடைச்சி உங்களை வெளியே கொண்டு வரல நான் பாண்டியன் ஐபிஎஸ் இல்லை.